வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். இன்று 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். காலி ரத்தேகம பிரதேச சபை தலைவர் மனோஜ் புஷ்பகுமார மெண்டிஸ் சுட்டுக்கொலை. ஒரு வருட காலமாக தடைப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் மீண்டும் ஆரம்பம். பெருவில் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்தில் 36 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். காலி ரத்தேகம பிரதேச சபையின் தலைவர் மனோஜ் புஷ்பகுமார மெண்டிஸ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஹிக்கடுவ நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்குள் பிரதேச சபை தலைவர் மீது நேற்றிரவு 11:45 மணியளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் பலத்த காயங்களுக்கு இலக்கான பிரதேச சபை தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். அடையாளம் காணப்படாத 4 அடங்கிய குழுவினர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் காலி கராப்பிட்டிய போத்ரா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட ரத்தேகம பிரதேச சபை தலைவரின் சடலம் கராப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மேலதிக விசாரணைகளை ஹிக்கடுவ போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதி மக்கள் தமது காணியை மீட்டு தருமாறு கோரி பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற காணி உரிம பத்திரம் வழங்கும் நிகழ்விற்கு வருகை தந்திருந்த பிரதி அமைச்சரிடம் பரவிப்பாஞ்சான் பகுதி மக்கள் தமது பிரச்சினைகளை முன்வைத்துள்ளனர். நீண்ட காலமாக தமது சொந்த இடத்திற்கு செல்ல முடியாது உறவினர் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் வாழ்ந்து வருவது தொடர்பாக அமைச்சரிடம் மக்கள் தெரிவித்தனர். தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி பரவிப்பாஞ்சானைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு போராட்டங்களை கடந்த காலங்களில் முன்னெடுத்திருந்தனர். மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த பிரதி அமைச்சர் குறித்த காணி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார். அதனையடுத்து எதிர்வரும் நாட்களில் குறித்த இடத்தினை நேரடியாக சென்று பார்வையிட அனுமதி பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் மக்களிடம் உறுதியளித்தார். பிரதி அமைச்சரின் உறுதிமொழியை நம்புவதாகவும் 6 மாத காலத்திற்குள் தமது காணி பிரச்சினையை தீர்த்து தருவதாக அமைச்சர் கூறியதை நம்பி தாம் செல்வதாகவும் தெரிவித்தனர். 3-4 தலைமுறையா இருக்கிறோம். ஆனா இன்னும் எங்களிடம் விட இல்ல. அங்கதாரம் வன்னேரியில தாரம் அங்கதாரம் எங்களுக்கு எங்கட இடம் தான் வேணும். இப்ப 5 வருஷமா தம்பி வாடகை கொடுத்து கூலி தொழில் செய்யற நாங்கள் வாடகை கொடுத்து இருக்கேலுமா யோசிச்சு பாருங்க. 3 பிள்ளைகளை படிப்பிக்கணும். படிப்பு செலவு என்ன இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். படிப்பு செலவு சாப்பாடு செலவு எல்லாம் கஷ்டம். என்ன செய்யறா இந்த விடுவா அவன் விடுவான் இவன் விடுவான் அவனுக்கு போட்டு இவனுக்கு போட்டு களைச்சு போனோம். உறுதி போட்டோ காப்பி அடிச்சே எங்கட காசுல அருவாசி போட்டுது. அங்க போட்டோ காப்பி தான் இங்க போட்டோ காப்பி தான்ண்டு. இப்போ கடைசியா இந்த அம்மா சொல்லி இருக்கிறா நீங்க 6 மாசம் போறங்கம்மா உங்களோட இடம் உங்களுக்கு கிடைக்குமாண்டு அந்த மன திருப்தியிலும் சந்தோஷத்திலும் நாங்க அங்க போறோம். அப்ப இதுக்கு இடமான வேறொரு இடத்துக்கு நான் வெள்ளபத்தியில கடை இடம் தரையிலுமாட்டு நான் கேட்டேன். ஏன்னா இதுக்கு ஈக்குவலான இடம் தான் அங்க இப்படி ஒரு இடத்து நாங்கள் விடையில. பஞ்ச ஈஸ்வரங்களில் முதன்மை பெற்ற முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாகம்பிகா சமேத ஸ்ரீ முன்னைநாத சுவாமி ஆலயத்தில் பதியப்பட்டுள்ள சாசனம் குறித்து ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புத்தளம் மாவட்டத்தின் சிலாபத்திலிருந்து கிழக்கு திசையின் 2 கிலோமீட்டர் தூரத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை கொண்டு விளங்கும் பஞ்ச ஈஸ்வரங்களில் முதன்மை பெற்ற முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னைநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அற்புத சாசனம் ஒன்று மூலஸ்தானத்தின் பின் சுவரில் பதியப்பட்டுள்ளது. இங்கு பதியப்பட்டுள்ள நீண்ட சாசனத்தை 6ஆம் பராக்கிரமப்பாகு தனது கல்வெட்டுகளில் செதுக்கியுள்ளார். நீண்ட சாசனமாக 6ஆம் பராக்கிரமபாக மன்னனுடைய கல்வெட்டு இவ்வாலயத்தின் அதிஷ்டானத்திலே ஈசானத்திற்கு முதல் மேற்கத்திற்கு வரையாக 4 வரிகளில் அமைந்த மிக நீண்ட சாசனமாக அமைகின்றது. நித்திய நைமித்திய பூஜைகளை குறைவராது நடத்தி வருகின்ற சிவாச்சாரியார்களுக்கு காணிக்கையாக
இறைவனுடைய நித்திய நைமித்திய பூஜைகள் குறைவராது நடைபெற வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்ட நன்கொடையாக இந்த சாசனம் விளங்குகின்றது. பதியப்பட்டுள்ள கல்வெட்டுக்கள் சமஸ்கிருதமும் தமிழும் கலப்பான சாசனமாகும். தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் இந்த சாசனத்தை படியெடுத்து பல்வேறு ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். ததிதம் கணநாதஸ்ய சிவஞான மகோததே முன்னேஸ்வர பிரசாதேன சண்டநாதஸ்ய சாசனம் என 6ஆம் பராக்கிரம பாக மன்னன் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய இந்த சாசனத்தின் ஊடாக கிராமமும் நாடும் உலகும் சுபீட்சம் பெற வேண்டும் என்பதற்காக முன்னேஸ்வர பெருமானுக்காக நன்கொடையாக அளித்த இந்த சாசனம் புத்தளம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு சாசனமாக அமைகின்றது. இந்த சாசனத்தினுடைய வாசகங்கள் சமஸ்கிருத மொழியில் கிரந்த லிபியிலும் தமிழ் மொழியிலும் அமைந்த ஒரு சாசனமாக விளங்குகின்றது. அத்துடன் இந்த சாசனத்தை இலங்கையில் உள்ள பல ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ந்து வந்தனர். இங்கு மேலும் ஒரு கல்வெட்டு காணப்படுவதாகவும் அதனையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் முன்னேஸ்வரம் ஆலயத்தின் பிரம்மஸ்ரீ பத்மநாப குருக்கள் தெரிவித்தார். கட்டாரின் அரசு தலைவர் தமீம் பின் அகமது அல்தானி இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். கட்டாரின் அரசு தலைவர் தமீம் பின் அகமது அல்தானி இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இன்று பிற்பகல் இலங்கைக்கு வருகை தரும் கட்டார் அரசு தலைவர் சுமார் 4 மணித்தியாலங்கள் தங்கியிருப்பார் என பிரதி வெளிவிவகார அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். கட்டார் அரசு தலைவரின் வருகையை முன்னிட்டு இன்று பிற்பகல் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொலைபேசி அழைப்பினை நாம் தற்போது ஏற்படுத்தியுள்ளோம். இன்று சர்வதேச காசநோய் தினமாகும். அடையாளம் காணப்படாத 4000 காசநோயாளர்கள் நம்மிடையே. அடையாளம் காண்போம், சிகிச்சை அளிப்போம், அனைவருக்கும் ஆரோக்கியம் வழங்குவோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சர்வதேச காசநோய் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 1884 ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி டாக்டர் ராபர்ட் கோவ் காசநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அடையாளம் கண்டதை நினைவு கூறும் வகையில் காசநோய் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சனத்தொகையில் 1/3 பகுதியினர் காசநோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 9 மில்லியன் பேர் காசநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை ஆரம்பித்துள்ளதுடன் அவர்களில் 1.5 மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 9500 பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காசநோய் தடுப்பு தொடர்பான தேசிய திட்டம் தெரிவிக்கின்றது. எனினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தகவலுக்கு அமைய இலங்கையில் 14000 காசநோயாளர்கள் இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசநோயானது சிகிச்சையின் மூலம் குணப்படுத்தக்கூடிய தொற்றுநோய் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 10:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.